ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்டில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுமா? ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் முன்ன பார்த்த மாதிரி அந்த RGB லைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸ், அது எங்கே வாங்கினது, அது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம அந்த லைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிச்சா ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் வாங்கினது. அமேசானில் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா 205 ரூபா வருது. நான் வந்து 2 லைட் வாங்கியிருக்கேன். ஸோ 2 லைட் வந்து பார்த்திங்கன்னா 430 ரூபா வருது. ஸோ 430 ரூபாய்க்கு இந்த லைட் வந்து வர்த்து இல்லையா அப்படிங்கிறத இதை நம்ம பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி 2 LED லைட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் 2 பாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்ஸை பிரிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸை பிரித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப பெரிய பேக்கிங்லாம் இல்லை. பாக்ஸை பிரித்தோன்னே டேரெக்டாக நம்மளுக்கு லைட் வந்துருச்சு. ஸோ லைட் கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் RGB ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டை நம்ம ஓரம் கட்டிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நார்மல் ஒரு பிராண்டட் RGB லைட்லாம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3000 5000 வரும். ஸோ வெறும் 215 ரூபாய்க்கு ஒரு லைட் வருது அப்படிங்கிறது ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பில்டு குவாலிட்டியில் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வெறும் தகரம் தான் இதுக்கு மேலே இருக்கிறது. அதே போல் இதோட ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தகரம் தான். இதுக்குள்ளாரையுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா RGB ஸ்ட்ரிப் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிப் வச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸை வாங்கி இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ளக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் போர்ட்டில் சொல்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலி தான். பிராண்டட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பேக்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு RGB லைட் இருக்குது. பட் அது வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். அதே போல் அது நார்மலாக USB கனெக்ட் பண்ணுற சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து சேஃப்டி சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே வேணாலும் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போய் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயரில் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் ரிஸ்க்கு, நம்ம டேப் போட்டு இன்சுலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் இருந்தாலும் ப்ரைஸ் கம்மியில் ஒரு RGB லைட் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு ஒயர் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம ஒரே ஃப்ளக்லேருந்து எடுத்துருக்கிற மாதிரி அதுலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தனித்தனியாக நம்ம ஒயர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ரெண்டாவது வந்து அந்த RGB லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு RGB ரிமோட் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரியே RGB லைட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே குவாலிட்டி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம இதில் இன்ஸ்டலேஷன் டேப் அடிச்சுட்டு அதுக்கடுத்தது இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன ட்ரைபேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ட்ரைபேட். இந்த ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் காயின்ஸை யூஸ் பண்ணி தான் வாங்கினது. ஸோ அப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரைபேட் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ட்ரைபேட் நான் ஏற்கனவே உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைபேட் தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிளாக் கலர் கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். இந்த சைஸில் கூட வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறனால இப்படி நம்ம கீழே வச்சு கூட இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ட்ரைபேட் நான் வாங்கினது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட் ஆயிரும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்ன பார்த்ததுக்கும்
இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ முன்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிரேல இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பிங்க் கலரில் கொஞ்சம் ஆட் ஆன மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட கலரில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த RGB லைட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். RGB ரிமோட்டில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிற நம்ம எல்லா கலர்ஸும் இதில் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 RGB லைட்ஸ் இருக்கிறனால நம்ம 2 லைட்டும் ஒரே மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நம்ம RGB லைட்ஸை மாற்றி கூட வச்சுக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரும், இந்த பக்கம் இது ஒரு கலரும் இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேக் ட்ராப்லாம் இவங்க வாங்கி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே பேக் ட்ராப்பில் டிஃப்ரெண்ட்டான RGB லைட்ஸ் யூஸ் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில் வைக்க முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு சிங்க் ஆகிற மாதிரி நாம் ஒரு லைட் வச்சு இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த RGB லைட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்ன பார்த்த மாதிரி இது ப்ளூ, இது ரெட், இப்படி வந்து கலர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்தது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் லைட்டும் இருக்குது. ஸோ ஒயிட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. இதிலே நம்மளுக்கு ஃப்ளாஷ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் மோட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இதில் ஸ்ட்ரோப் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஸ்ட்ரோப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் மாறுறதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைலில் மாறும். அதுக்கடுத்து ஃபேடு. ஸோ இது வந்து ஃபேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேடாகி மாறும். அதுக்கடுத்து ஸ்மூத் மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு RGB லைட்ஸ் மாறுறதே தெரியாது, அப்படியே ஸ்மூத்தாக ஒன்றா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைட்னஸ் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பிரைட்னஸை கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்மி பண்ணியாச்சு. இப்போ வேணும் அப்படின்னா இதோட பிரைட்னஸ் நம்ம ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பேக் ட்ராப்பை இது வந்து நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த RGB லைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த RGB லைட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த RGB லைட்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Amazon அண்ட் Flipkart போத் லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ போட்டிருப்போம். அதோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பை.